ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா எடியூ. நம்ம சேனல்ல இருந்து ரெகுலராக எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ நம்ம சேனல் எஜுகேஷன் சேனல் தான். ஸோ இந்த டைம் அட்மிஷன் டைம் வேறு. இந்த டைமில் யூஜி பிஜி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சேனல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுவும் பர்டிகுலராக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா என்ன ப்ரொசீஜர், எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது, கவுன்சிலிங்னா எப்படி சீட் அலாட் ஆகும் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம். அதே நேரத்தில் எஜுகேஷன் அவேர்னஸ், எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷனல் அப்டேட் இன் நியூஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ் யாராவது அவங்களுக்கு பயன்படணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் இதை கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எம்எஸ்சி ஐடி, அதாவது எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பிஜி கோர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எம்எஸ்சி ஐடி அப்படிங்கிறது வந்து ஐடி கம்பெனி சம்மந்தப்பட்ட ஜாபு, எம்என்சி கம்பெனிஸில் சாஃப்ட்வேர் லைனில் ஐடி ஃபீல்டில் எல்லாமே நீங்கள் ஜாப் வாங்க முடியும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் படித்ததோட எக்ஸ்ட்ராவாக வந்து நல்ல கோர்ஸும் நல்ல நாலேஜோட, அதாவது அந்த ஸ்கில்லோட நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு கம்பெனிஸ் இருக்கு. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், நாலேஜ் இருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான, ஐடி ரிலேட்டடான, சாஃப்ட்வேர் பேஸ்டு நாலேஜ் எல்லாம் இருந்ததுன்னா நல்ல ஒரு பேக்கேஜில் நீங்கள் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், எம்என்சியில் எல்லாமே ஜாயின் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எம்எஸ்சி ஐடி கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபீஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. நான் எவ்வளோன்னு சொல்லிட்டு அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டிஸ்கரேஜ் கூட ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். அதனால் இப்போ எந்த காலேஜில் எல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ பிஜி அட்மிஷன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தேவையான அப்ளிகேஷன் போர்ட்டல், ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பனில் இருக்குது. அதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் நினைக்கிறேன். ஓகேவா? கேட்கலாமா? ஸோ எம்எஸ்சி ஐடி, எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒரு பிஜி கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் 3 காலேஜில் தான் இருக்குது ப்ரோ. சரியா? எவ்வளோ டிமாண்ட் இருக்கும் பார்த்துக்கோங்க. அது கவர்மெண்ட் காலேஜில் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதே நேரத்தில் கவர்மெண்ட் காலேஜஸில் கம்ப்யூட்டர் லேப்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் லேப் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். நிறைய கோச்சிங் கொடுக்குறாங்க. சப்ஜெக்டோடு இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் பேஸ்டு லாங்குவேஜ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும் கவர்மெண்ட் காலேஜ்லேயே இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ எந்த 3 காலேஜை நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. அங்கதான் ஹையஸ்ட் சீட் 40 சீட் இருக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இங்கிலீஷ் மீடியம். செகண்ட் வந்து அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் செய்யார், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செய்யார் அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் எம்எஸ்சி ஐடி கோர்ஸ் இருக்கு. 26 சீட் இருக்கு. ஓகேவா? அந்த காலேஜில் இந்த கோர்ஸில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம். 3வது காலேஜ் அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விழுப்புரம். அது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். 26 சீட் இருக்கு எம்எஸ்சி ஐடியில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம். ஓகேவா? ஸோ இந்த 3 காலேஜ் மட்டும்தான் இருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 92 சீட் தான் மொத்தமே இருக்கு. ஓகேவா? அதனால அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க அதையும் அப்ளை பண்ணிடுங்க. இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணுங்க. கவர்மெண்ட் ஏன்னா நிறைய சாய்ஸ் நீங்க கொடுங்க. ஓகேவா? இப்போ எம்எஸ்சி ஐடி பண்ணணும்னா இந்த 3 காலேஜ் சாய்ஸுமே ஆன்லைனில் கொடுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறப்போ அதே மாதிரி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய காலேஜஸ்ல இருக்கு. அதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜை தேர்ந்தெடுத்து அதுலேயும் நிறைய காலேஜஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் பிஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்லன்னா அந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க ப்ரோ. ஓகேவா? வேற ஏதாவது கோர்ஸுக்கு உங்களுக்கு இது மாதிரி எந்தெந்த காலேஜ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஏன் அப்படின்னு இப்போ 2025 அப்ளிகேஷன் போர்ட்டல் பிஜிக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் எந்த புக்லெட்டும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணலை, வெப்சைட்ல இல்லை. சரி, அப்டேட் பண்ணலை. அதனால நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயரோட இது வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏதாவது 1 or 2 காலேஜஸ்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது ஐடி ஆட் ஆகிருக்கலாம். அதை நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணுறப்பே அது கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நான் இதோட ஆட் பண்ணி அடுத்த வீடியோ கொடுக்குறேன். தேங்க்யூ.